போராட்டத்தால் கவிழ்ந்த ஆட்சி இந்தியாவின் அண்டை நாடுகளில் நடப்பது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க வரும். நேபாளத்தில் இளைஞர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்தது. அதன் காரணமாக பிரதமர் KP சர்மா ஒலி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. பிரதமர் மட்டுமில்லாமல் குடியரசுத் தலைவரும் ராஜினாமா செய்திருக்கார் அப்படிங்கிறத மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு அரசியல் அமைப்பு ரீதியாக தீர்வு காண வழிவகுக்கக்கூடிய வகையில் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு KP சர்மா ஒலி கையெழுத்திட்ட அந்த அறிக்கையை சொல்லுது. தலைநகர் காத்மாண்டுவிலும் நேபாளம் முழுவதும் போராட்டங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்குது. நேபாளத்தினுடைய பிரதமர் சர்மா ஒலி மற்றும் முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் தியூபாவினுடைய வீடுகள் இப்போ ராஜினாமா பண்ணார் இல்லையா பிரதமர் KP சர்மா ஒலி, அவருக்கு முன்னால் இருந்த பிரதமர் வீடுகளில் பல அரசியல்வாதிகளுடைய வீடுகளையும் போராட்டக்காரர்கள் தீ வைத்தாங்க. இது உள்நாட்டு சட்டங்களுக்கு கட்டுப்படலை சமூக ஊடகங்கள் அப்படின்னு சொல்லி 26 சமூக ஊடக கணக்குகளுக்கு நேபாள அரசு தடை விதித்தாங்க. இதுதான் போராட்டங்களுக்கு தொடக்கமாக இருந்தது. இந்த தடையை நீக்கவும் ஊழலை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்தி நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக போனாங்க. இந்த போராட்டம் கட்டுக்கடங்காமல் போனது. ஜென்ஜி அப்படிங்கிற இளைஞர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் விதமாக போராட்டம் ரொம்ப தீவிரமான பிறகு என்ன பண்ணுறாங்க, அவசர அமைச்சரவை கூட்டி போராட்டக்காரருடைய கோரிக்கை நிறைவேற்றும் விதமாக சமூக ஊடக கணக்குகளுக்கு விதிக்கப்பட்ட தடையை வாபஸ் வாங்குறாங்க. இருந்தாலும் போராட்டம் ஓயலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, தகவல் தொடர்பு அமைச்சர் பிரித்வி சுப்பாக்ருங் பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. அதே போன்று நேபாளத்தில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடக தளங்களை லட்சக்கணக்கானோர் பயன்படுத்துகிறாங்க. பொழுதுபோக்கு செய்தி மற்றும் வணிகத்திற்காக சமூக ஊடகங்களில் மக்கள் பயன்படுத்தி வராங்க. ஆனால் போலி செய்தி, வெறுப்பு பேச்சு மற்றும் இணைய மோசடிகளை எதிர்கொள்வதற்காக அவற்றை தடை செய்யும் முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னு நேபாள அரசு அதை நியாயப்படுத்துகிறாங்க. 3 அமைச்சர்கள் அடுத்தது பதவி ராஜினாமா பண்ணாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் இது அரசின் சர்வாதிகார அணுகுமுறை அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நிறைய பேர் ஊழலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு உள்ளிட்ட பதாகையெல்லாம் ஏந்தி வந்தாங்க. சில போராட்டக்காரர்கள் இப்போ ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நேபாள பிரதமர் KP சர்மா ஒலியினுடைய சொந்த ஊரான டமாக்கில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டின் மீது கற்களை வீசினாங்க, தீ வைத்து கொளுத்தினாங்க. நேபாளத்தில் சமீபத்தில் நெபோகிப் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் சமூக ஊடகங்களில் ரொம்ப வைரலாச்சு. என்னென்னா, அரசியல்வாதிகளுடைய வாரிசுகள் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதை சுட்டி காட்டியும் அது ஊழலால் தான் அப்படின்னு குற்றம் சாட்டியும் இந்த பிரச்சாரங்கிறது முன்னெடுக்கப்பட்டது. அது ரொம்ப வைரலாகி அதுவும் போராட்டக்காரர்களும் அந்த நாட்டு மக்கள் மத்தியிலும் ஒரு எதிர்ப்பை எதிர்கொண்டது. காவல்துறை தண்ணீரை பீழ்ச்சியும் தடியடி நடத்தியும் போராட்டக்காரர்களை கலக்க முயன்றாங்க. கிட்டத்தட்ட உயிரிழப்புகள்லாம் கூட ஏற்பட்டது. ரப்பர் குண்டுகள்லாம் வீசி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு உயிரிழப்பு ஏற்பட்ட பிறகு தான் அந்த போராட்டக்களம் மிகப்பெரிய தீவிரம் அடைகிறது. அதை விசாரிக்க ஒரு குழு அமைச்சிருக்கும் அப்படின்னும் நேபாள அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதே போல் பல பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. போராட்டத்தில் காவல்துறையை பயன்படுத்தியதற்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணாங்க. ரமேஷ் லெக்கா அப்படிங்கிறவங்க உள்துறை அமைச்சராக இருக்காங்க. அவங்க பதவியை ராஜினாமா பண்ணாங்க. சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்த நேபாள அரசு, கடந்த வாரம் சமூக ஊடகங்களுக்கு தடை விதித்த நேபாள அரசு இப்போ அது முழுமையாக தடை அப்படின்னு போராட்டம் வரும்போது நாங்கள் முழுமையாக தடையெல்லாம் விதிக்கலை, நேபாள அரசினுடைய சட்டத்தின் கீழ் அவற்றை கொண்டு வர மட்டும் முயற்சி பண்ணோம், அந்த முயற்சி அவங்க சட்டத்துக்குள்ளே வராதனால நாங்கள் தடை விதித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போராட்டக்காரங்க அதை ஏற்றுக்கல. தீவிரமடைந்தது போராட்டம், உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டது. நேபாளத்தில் நடைபெற்று வரும் போராட்டங்களில் வன்முறையில் உயிரிழப்பு ஏற்பட தொடர்ந்து அந்த நாட்டினுடைய வேளாண் துறை அமைச்சரும் நேபாள காங்கிரஸ் தலைவருமான ராம்நாத் பதவி ராஜினாமா பண்ணாங்க. பிரதமரை சந்திக்க முடியாத ஒரு சூழல் அவங்க ஏற்பட்டது. அவர் ராஜினாமா பண்ணது. அதுக்கு பிறகு பிரதமரும் ராஜினாமா பண்ணாங்க, குடியரசுத் தலைவர் ராஜினாமா பண்ணாங்க. பிரதமரை சந்திக்க முடியாததால் தனது ராஜினாமா நேபாள காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மற்றும் முன்னாள் பிரதமர் ஷேர் பகதூர் துபாவின் சொந்த மாவட்டத்திலும் போராட்டங்கள்லாம் தீவிரமானது. அவருடைய வீட்டை சூறையாடிய போராட்டக்காரர்கள் வீட்டை தீக்கிரையாக்கினாங்க. நேபாளத்தில் இளைஞர்களுடைய போராட்டம் எதிரொலியாக KP சர்மா ஒலி தலைமையிலான அமைச்சரவையில் பல அமைச்சர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணாங்க. என்னன்னா, இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி நுகேகொடை மிரிஹான பகுதியில் இருக்கக்கூடிய அப்போதைய பிரதமர் ஜனாதிபதி, இலங்கையுடைய ஜனாதிபதி 2022 ஒரு பெரிய கலவரம், புரட்சி அப்படிங்கிறது அங்கே ஏற்படுகிறது. அப்போதைய ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சவுடைய வீட்டை போராட்டக்காரர்கள் முற்றுகையிடுறாங்க, மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படுது. ஜனாதிபதி எல்லாம் நாட்டை விட்டு தப்பிலாம் ஓடுறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமாக, போராட்டமாக, ஒரு தன்னெழுச்சியாக இளைஞர்களாக ஒன்று கூடி போராடினாங்க, வீட்டை சூறையாடினாங்க.
அப்போ 2024 ஆகஸ்ட்டில் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அங்கு முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இப்படி வங்கதேசம் ஃபஸ்ட்டு இலங்கை, அதுக்கு பிறகு வங்கதேசம், இப்போ நேபாள் அப்படின்னு இந்தியாவின் அண்டை நாடுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 3 நாடுகளையும் போராட்டம் காரணமாக ஆட்சி கவிழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். இலங்கையிலும் போராட்டக்காரர்கள் அரசு சரியாக நிர்வாகம் செய்யலை, அதிக கடன் வாங்கிட்டாங்க, மக்கள் வறுமையில் வாழ்கிறாங்க, அது விலைவாசி உயர்வு, அரசாங்கம் சரியாக நிர்வாகம் செய்யவில்லை, அரசு இது சரியாக ஆட்சி செய்யவில்லை, மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இருக்குது, விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு அந்த ஜனாதிபதி அவங்க ஃபேமிலி, பிரதமர் ஃபேமிலியில் மட்டும் ரொம்ப சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இலங்கை மக்களை வீதிக்கு இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த வீட்டையெல்லாம் சூறையாடினாங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் வெளியே கொண்டு போனாங்க, நாட்டை விட்டு தப்பி ஓடினாங்க ஆட்சியாளர்கள். மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இலங்கையில் பார்க்கப்படுது, ஆட்சி கவிழ்ந்தது. இப்போது வங்கதேசத்திலும் அதே போல தான். வங்கதேசத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய வங்கதேச ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதுக்கு காரணம் இடஒதுக்கீடு பிரச்சனை அப்படிங்கிற ஒருதலை பட்சமாக இருக்குது, அது நியாயமாக இல்லைன்னு சொல்லி தன்னிச்சையான மிகப்பெரிய போராட்டம். அதே போன்று ஷேக் ஹசீனா வீட்டு சூறையாடிய போராட்டக்காரர்கள் வீடுகளில் இருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு போனாங்க. அப்படி இலங்கையில் என்ன நடந்ததோ அதே போல தான் வங்கதேசத்தில் நடந்தது. இப்போது நேபாளத்திலும் அதே போல் நடந்திருக்கிறது. ஆனால் வீட்டுக்குள்ளே போயிட்டு பொருட்கள்லாம் சூறையாடல, வீட்டுக்கு தீ வச்சுருக்காங்க, ஒரு மிகப்பெரிய கலவரமாக மாறி இருக்குது. அடுத்தது ராஜினாமா பண்ண வச்சுருக்காங்க போராட்டக்காரர்கள். இப்படி அடுத்தது 3 நாடுகள், இலங்கை, வங்கதேசம், நேபாள்னு இந்தியாவின் அண்டை நாடுகளில் 3 நாடுகளிலும் பார்த்தோன்னா போராட்டத்தால் ஆட்சிங்கிறது கவிழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது.